everyone, this is Nandini. Welcome back to our channel. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேம் வே நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாபாவோட பிளெஸிங்னால. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போட்ட ஷார்ட்ஸில் நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பேன், நாராயணியம் பற்றி டீட்டெயிலாக வந்து ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு. வை பிகாஸ் எவ்ரி இயர் நாராயணியம் டே டிசம்பர் 13th வரும். லைக் லாஸ்ட் இயர் மட்டும்தான் 14th மாதிரி வந்துச்சு, பட் யூஸ்வலி 13th தான் வரும். ஸோ அன்றைக்கி வந்து நாராயணியம் எல்லாருமே படிப்பாங்க. பட் ஒரு குட்டி இனிஷியேட்டிவாக நான் இன்ஸ்டாவில் பார்த்து நான் கற்றுக்கிட்டதை நான் எவ்ரி இயர் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் நாளைக்கு செப்டம்பர் 5th ஒவ்வொரு தசகமாக வந்து படிச்சுட்டு வந்தேன். நான் பேசிக்லி நாராயணியமில் 100 தசகம்ஸ் இருக்குது. லைக் ஒவ்வொரு தசகம்லேயுமே 10 ஸ்லோகம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரிடே ஒவ்வொரு தசகமாக நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா கரெக்டாக நாராயணியம் டே அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 13th அன்னைக்கு 100th தசகம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி லைக் குருவாரப்பன்ட்ட வந்து சமர்ப்பணம் பண்ணி அவர்கிட்ட ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி, 1 day 1 தசகம் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் வந்து கிருத்திகாக்க ஆரம்பித்தாங்க. அதை பார்த்து நான் ஒரு 3 years கற்றுட்டு வரேன். ஸோ திஸ் இயர் இட் இஸ் 4th year. உங்கள் எல்லாத்துக்கூடையும் இதை வந்து ஷேர் பண்ணலாம். நீங்களும் எல்லாருமே படிப்பீங்கிறனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நாராயணியம் அப்படிங்கிறது பேசிக்காக நாராயண பட்டத்திரி அப்படிங்கிறவர் குருவாயூரப்பன் மேலே எழுதின ஸ்லோகம் தான் நாராயணியம்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் எதனால் இந்த ஸ்லோகம் எழுதினாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து ருமாட்டிசம் அப்படிங்கிற டிசீஸில் வந்து இவர் பாதிக்கப்பட்டார். முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம், லைக் கை கால் எதுவுமே அவரால் இது பண்ணவே முடியாது. பட் ஹீல் பி அலைவ், அந்த மாதிரி ஒரு டிசீஸில் வந்து அவர் அஃபெக்ட் ஆகிட்டார். இப்போ ஒருத்தர் மூலிமா வந்து அவருக்கு ஒரு இது மாதிரி சொல்லி குருவாயூரப்பனே சொல்லி அவர் எழுதினது தான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லோகம். இதில் இருக்க அத்தனை ஸ்லோகமே அவர் குருவாயூரில் கோயிலில் குருவாயூரப்பன் முன்னாடி உட்காந்து எழுதினதாகவும் நீங்கள் படிச்சிங்கன்னாவே தெரியும். நான் அவங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு இதுவும் அவர் எழுதும்போது குருவாயூரப்பனே நேரில் முன்னாடி வந்து அவருக்கு தலையை அழைச்சிட்டு வந்து கரெக்டு தான், நீ என்னை பற்றி எழுதுறது கரெக்டு தான் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு ஐதீகம் வந்து இருக்குது. இன்னுமே நீங்கள் குருவாயூர் போனீங்கன்னா உள்ள சன்னதியில் போனோன்னா நேராக குருவாயூரப்பன் இருப்பார். லெஃப்ட் சைடு நாராயண பட்டத்திரியோட அந்த உட்கார்ந்து அவர் நாராயணியம் எழுதின பிளேஸே வந்து ஒரு பிளேஸ் வந்து இருக்கும். ஸோ குருவாயூர் போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த ஸ்லோகம் எதுக்கு, ஒவ்வொரு ஸ்லோகமுக்குமே வந்து ஒரு பலஸ்ருதி இருக்கும். இது படித்தா வந்து நல்லது, வேலை கிடைக்கும். இப்போ திருப்புகழ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, வேலை கிடைக்கும், பணம் நிறையா வரும், நம்ம ஹாப்பியாக வந்து இருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையுமே இருக்கு இல்லையா, அபிராமி அந்தாதி இந்த மாதிரிலாம். ஸோ இந்த பர்டிகுலர் நாராயணியோட பலஸ்ருதி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்ம ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியமாக இருக்கிறது தான். ஸோ மெயினாக நம்ம லைஃப்பில் வந்து எது தேவை, ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அஃப்கோர்ஸ் மணி வந்து வேணும், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வேணும்ல. பட் ஹாப்பியாக இருக்கணும், மணிலாம் இருக்கணும் அப்படின்னாலுமே நம்ம முதல்ல எப்படி இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ ஒரு ஹெல்த்தியாக இருந்தால் தான் காசு இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்மளால் வந்து அதெல்லாம் அனுபவித்து ஹாப்பியாக வாழ முடியும் இல்லையா. ஸோ பேசிக்காக இந்த ஸ்லோகம் எதுக்கு படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ணுறக்கும், ஏதாவது திக்கவே முடியாத டிசீசஸ்லாம் இருக்குது, உடம்பு முடியாமல் இருக்குன்னா இது படித்தோம்னா கண்டிப்பாக வந்து சரியாகும். அதுலேயும் இதில் பர்டிகுலராக மெயினாக ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஃபுல்லாக படிக்க முடியாட்டி அந்த ஒரு ஸ்லோகம் சொன்னாலே வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு மகாபெரியவாவே சொல்லியிருக்காங்க. ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் அது என்ன ஸ்லோகம்னு உங்களுக்கு நான் தனியாக வந்து சொல்லிடுறேன். ஸோ இவர் வந்து இப்படி அவருக்கு அந்த ரொமாட்டிசம் வந்துடுச்சு, போய் குருவாயூரப்பன் முன்னாடி எழுத ஆரம்பிக்கிறாரு. இப்படியே எழுதிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக லாஸ்ட்டு 100th தசகம் முடிக்கும்போது அவரோட டிசீசஸ் எல்லாம் க்யூர் ஆகி அப்படியே எந்திரிச்சே வந்து நின்றுட்டாராம். ஸோ அவருக்கே அவ்வளோ பெரிய அந்த ரொமாட்டிசம் அப்படிங்கிறது க்யூர் ஆகிருக்கப்ப எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், லைக் ஃபிசிக்கல் பெயின் மட்டும் கிடையாது, ஃபிசிக்கலாக இருக்கிறது மட்டும் தான் டிசீஸ் கிடையாது, நிறையா வந்து நம்மளுக்கு மென்டலி நிறையா பெயின் இருக்கும், மென்டல் ட்ராமாஸ் நிறைய பேர் கோத்ரூ பண்ணிடுவோம். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து சரியாயிடும். அண்ட் இது மெயினாக ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியத்துக்காக படிக்குது. நல்ல ஆரோக்கியத்தோட சௌக்கியமாக நல்லா இருக்கிறதுக்காக வந்து இது படித்தோம்னா எல்லாருமே சூப்பராக வந்து இருப்போம். ஸோ இது நீங்கள் எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து 100 தசகம்ஸ் இருக்கும். செப்டம்பர் 5th ஒவ்வொரு தசகமாக நீங்கள் டெய்லி வந்து படிச்சுட்டு வரலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து மந்த்லி சைக்கிள் இருக்குது, அந்த டைம் படிக்க முடியலைங்கிற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட டேஸ், இதை 3 days or 5 days நீங்கள் வந்து அதை படிக்க வேணாம். படிக்காமல் விட்டுட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் 6th day அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ நீங்கள் விட்ட 5 தசகம்ஸ் இன்க்ளூடிங் த 6th day தசகம் அந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் படிக்காமல் விட்டு நெக்ஸ்ட் நீங்கள் அதையே வந்து ஆட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ டெய்லி நீங்கள் படிக்கும்போது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வந்து பகவானுக்கு, குருவாயூரப்பன், கிருஷ்ணர் ஃபோட்டோ ஒரு எனிதிங், உங்கள் வீட்டில் பெருமாள் ஃபோட்டோ எதுக்காக இருந்தாலும் வந்து வைங்க. ஏதாவது ஒரு பால் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா வந்து
ஃப்ரூட்ஸோ ஏதாவது ஒன்று வச்சு வந்து நீங்கள் வந்து நிவேதனம் பண்ணிவிட்டு இதை வந்து படிக்கலாம். அண்ட் மெயினாக நீங்கள் இதை வந்து மார்னிங்கே வந்து மோஸ்ட்லி படித்து முடிச்சிடுறதுனாலவே பிகாஸ் ஈவினிங் 6 o'clock மேலே வந்து படிக்கக்கூடாது. ஈவினிங் 6-6:30க்கு மேலே படிக்கக்கூடாது. மார்னிங்கே மோஸ்ட்லி படித்து முடிச்சிடுங்க. மார்னிங் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் பேஸ்ட் ஆன் யர் ஸ்கெட்யூல் நீங்கள் அதை வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கே நிறைய சேஞ்சஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வர்றது தெரியும். ஸோ நான் இப்போ படிச்சுட்டு இருக்கிறது வந்து தமிழில் தான். சான்ஸ்கிரிட் புக்கும் என்கிட்ட இருக்குது. பட் சான்ஸ்கிரிட் நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறப்போது கொஞ்சம் தசகம்ஸ் வந்து ஒரு மேம் வந்து எடுத்து கொடுத்தாங்க. அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் இன்னும் அது ப்ராப்பராக நெக்ஸ்ட் யாராவது ஒரு குரு கிட்ட தான் போய் கற்றுக்க ஆரம்பிக்கணும். பட் தமிழில் நான் வச்சுருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சான்ஸ்கிரிட்லாம் இருக்கும் படிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் யாருமே வந்து கஷ்டப்படவே வேணாம். நான் தமிழில் வந்து ஒரு PDF மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ கண்டிப்பாக நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ நான் அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னோ நான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட லைஃப் ஹிஸ்ட்ரி, இந்தந்த மிராக்கிள்ஸ்லாம் பண்ணார், கிருஷ்ண அவதாரம் பற்றி, ராம அவதாரம் பற்றி, அதுக்கப்புறமா பிரகலாத சரித்திரம், நரசிம்ம அவதாரம், இந்த மாதிரி அவர் என்னென்னலாம் அவதாரம்லாம் எடுத்தாரோ அதை பற்றி எல்லாமே இருக்கும். படிக்க உங்களுக்கே நல்லாயிருக்கும். சின்ஸ் இட்ஸ் இன் தமிழ் நல்லா உங்களுக்கு புரியும். நீங்கள் அதை வந்து ரசித்து படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஹார்ட்லி ஒரு 10 minutes கூட வந்து ஆகாது. டெய்லி நீங்கள் ஒரு தசகம் வந்து படித்து முடிக்க. ஒரு தசகம்னா 10 ஸ்லோகம்ஸ் இருக்கும். 10 ஸ்லோகம்ஸுமே நம்மளோட வந்து தமிழாக இருக்கும். இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்களாமே குருவாயிரப்பா, இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் படிக்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து படிங்க. உங்களுக்கு உடம்பு இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது முடியலைங்கன்னா அவங்கள மனசார நினச்சிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த பர்சன் ரொம்ப வந்து நல்லாயிருவாங்க. இது இல்லாமல் சில தசகமுக்கு சில ஸ்பெஷலான நைவேத்தியம்ஸ்லாம் இருக்குது. லைக் இட்ஸ் நாட் கம்பல்சரி தட் நீங்கள் அதே நைவேத்தியம் தான் வைக்கணும் அப்படிங்கிறது. பட் அதை வச்சா ரொம்ப நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ண ஜனனம் பற்றி படிக்கிறீங்கன்னு வைங்க. குழந்தைங்க கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும்? பால், தயிர், வெண்ணெய், இந்த மாதிரி ஏதாவது பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வைக்கலாம். அதை ஒரு லிஸ்ட்டாக நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் ஏதோ ஒரு ஷார்ட்ஸ்லையோ இல்லை வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். கரெக்டாக நான் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அந்த மாதிரியே வச்சுட்டு வரலாம். கஜேந்திர படிக்கிறோம்னா தாமரை வந்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் இந்த 100 days இது ஒரு சங்கல்பமாக எடுத்துகிட்டு படிச்சிங்கன்னா யூ குட் சி so many changes in your life. ஸோ நாங்கள் 2021 தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ December 13ங்கிறது வந்து என் அம்மா அப்பாவோட ஆனிவர்சரி டேட். ஸோ அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் இன்ஸ்டாவில் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நம்ம பண்ணலாமே, அன்னைக்கு வந்து படிக்கலாம் நம்ம வீட்டில் அப்படின்னு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. சும்மா முக்கியமாக இருக்கிற கொஞ்சம் ஸ்லோகம்ஸ் மட்டும் படித்து கிருஷ்ணருக்கு வந்து நிறைய நைவேத்தியம்லாம் பண்ணி சாமி கும்பிட்டோம். அதுக்கு அடுத்தடுத்த வருஷத்துல தான் எனக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சது. இப்போ தமிழில் நான் வச்சிருக்க PDF என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் என்னோட HOD மேம் வந்து நாராயணியம் அப்படின்னு ஒரு குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ எவ்ரிடே அவங்க ஒரு தசகம் வந்து அதில் வந்து போடுவாங்க. எல்லாரும் படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழில் ஈஸியாக வந்து இருந்துச்சு பார்க்குறக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ தட் நான் அந்த குரூப்பில் போட்ட எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி நானாக வந்து ஒரு புக் மாதிரி எனக்கு நான் பைண்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபார்மேட்டை தான் நான் இப்போ PDF-ஆக வந்து வச்சுருக்கேன். அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அண்ட் ஐ ஆல்சோ ஹாவ் சான்ஸ்கிரிட் புக், அதுவும் வச்சுருக்கேன். காலேஜில் வந்து ஃபியூ தசகம்ஸ் டெய்லி கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு இருந்தேன். நான் காலேஜ் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா நான் கற்றுக்கல. இனிமேல் அதை ப்ராப்பராக அதையும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். மேபி இட்ஸ் ஆல் ஹிஸ் பிளெஸிங்ஸ். அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ தான் நடக்கும். ஸோ இதில் வந்து 8th தசகமில் லாஸ்ட் ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா அஸ்மின் பராத்மன் ஒரு ஸ்லோகம் வரும். ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, இல்லை யாருக்காவது வந்து தீர்க்க முடியாத ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்லோகம் வந்து அந்த ஹெல்த் இஷ்யூவாக இருக்கிறவங்க வந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹெல்த்தில் வந்து ஒரு பெட்டர்மெண்ட் வந்து 100% இருக்கும். அண்ட் யூடியூப்லேயுமே நிறையா அவைலபிளாக இருக்குது. அந்த லிங்க் நான் உங்களுக்கு வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 108 times வந்து அந்த அஸ்மின் பராத்மன் சொல்லி அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து ரெகுலராகவே வந்து வீட்டில் போட்டு விடலாம். நம்ம சொன்னால் தான் எதுவும் இல்லை, நம்ம காதலாம் வந்து அந்த ஸ்லோகம் எல்லாம் கேட்டு இருந்தாலே வந்து நம்மளுக்கு நிறைய வந்து பலன் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சது உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஹோப் நீங்கள் நிறையா பேர் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 நல்லது. கண்டிப்பாக வந்து படிங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் படிச்சுட்ருக்கோம். நான் ரெகுலராக வந்து படிப்பேன். அம்மா அப்பப்போ வந்து படிப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் படிச்சிங்கன்னா இது ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணேன். நத்திங் பெருசாக மோட்டிவேட் பண்ணுற அந்த மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி நல்ல விஷயத்தை வந்து நான் எப்படி இன்ஸ்டாவில் ஒருத்தவங்களோட பார்த்து கற்றுக்கணும், அதே மாதிரி இப்போ நான் போஸ்ட் பண்ணால் நீ உங்களை சில பேர் ஒரு 4-5 பேர் பண்ணிங்கன்னா கூட வந்து தட்ஸ் அ ஹியூஜ் திங். கண்டிப்பாக வந்து படிப்பீங்கன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டே அந்த 100th தசகம் வந்து என்ன பண்ணணுன்னா அது நீங்கள் வந்து கடைசியாக கம்ப்ளீட் பண்ணுவோம்ல, அப்போ வந்து உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம்லாம் வந்து வச்சு நல்லபடியாக வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையானது. நிறைய மிராக்கிள்ஸ்லாம் நடந்திருக்கு. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாவே வந்து
தெரியும். அந்த அஸ்மின் பராத்மின் ஸ்லோகம் கேட்டு சில பேருக்கு கேன்சரே வந்து க்யூர் ஆனது. இந்த மாதிரிலாம் நிறைய உண்மையான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையாக வந்து படிங்க. நான் அப்படி தான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து லைஃப்பில் வந்து நடந்திருக்கு. அண்ட் வி ஆல்சோ ஹாவ் தட் குருவாயூரப்பன் ஆயில், அவருக்கு அபிஷேகம் பண்ண ஆயில் வந்து வீட்டில் வச்சுருக்கோம். அந்த வெப்சைட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஒரு ஆப், குருவாயூர் தேவஸ்தானம்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ எப்போல்லாம் எனக்கு ஏதாவது உடம்பு இல்லை அப்படின்னா, எனக்கு இப்போது இது மாதிரி என்ன வந்துச்சுன்னா அந்த ஆயில் போட்டால் சரியாரு அப்படின்னு நான் பாட்டுக்கு எடுத்து தேய்ச்சிக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கேயாவது கை வலிக்குதுன்னா கையில் தேய்ச்சிப்பேன், இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னா தலையில் தேய்ச்சிட்டு இங்கெல்லாம் வந்து தேய்ச்சிக்கிட்டேன்னா எனக்கு வந்து நிஜமாலே வந்து க்யூர் ஆகியிருக்கு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா எனக்கு அப்படியே ஒரு சக்தி வந்த மாதிரி, சூப்பர் ஆகிட்டேன், நல்லா ஆகிட்டேன் அப்படின்னு நிறைய டைம்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பேசிக்காக ரொம்ப நிறைய நம்பிக்கை. லாஸ்ட் இயர் மேரேஜ்க்கு முன்னாடி அக்டோபரில் குருவாயூரப்பன் சடனாக வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது, போய் அவரை பார்த்துட்டு வந்தோம். அண்ட் இந்த இயரும் நாங்கள் போகவும் நினச்சிட்டு இருக்கோம். வில் சி எப்போ வந்து பகவான் எங்களை வந்து கூப்பிடுறாருன்னு. அண்ட் ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த நாராயணியம் இதோட பிடிஎஃப் வந்து வேணும் அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு. ஸோ தட் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்ருவேன். இன்ஸ்டாவில் வந்து இந்த ஃபார்மேட்டில் பிடிஎஃப் வேர்ட் டாக்குமெண்ட் எதுவுமே அனுப்ப முடியாது. ஸோ தட் நான் இன்ஸ்டா வந்து சொல்லலை. உங்களுக்கு வந்து நான் மெயில் ஐடி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னு. ஸோ தட் உடனே நான் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து வந்து படிக்க ஆரம்பிங்க. அந்த முடியாத நாள் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வந்து படிச்சுட்டே வாங்க. கரெக்டாக டிசம்பர் 13 அன்னைக்கு அந்த லாஸ்ட் தசகம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேணுங்கிறவங்க மறக்காமல் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், நான் உங்கள் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். ஸோ ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் யாரை எத்தனை பேர் அனுப்ப போகிறீங்க அப்படின்னு. இது வந்து உண்மையாக நாராயணியம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்கிறது, நம்ம வீட்டில் இது படிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய 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 பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் ஆல் ரீட். எல்லாருமே நல்லா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் என்னோட வச்சுக்கூடாது இல்லையா? எல்லாத்துக்குமே வந்து நல்லது நடக்கணும், எல்லாருமே வந்து சௌக்கியமாக ஹாப்பியாக வந்து இருப்போம். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து நான் இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேணுங்கிறவங்க மெயில் பண்ணுங்கள், நான் அனுப்பிச்சி விட்றேன். ராதே கிருஷ்ணா.